அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் 30க்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலைகளும் இருக்குது. அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தொழில் மற்றும் படிப்பு விஷயத்தில் என்ன மாதிரியான மேன்மைகள் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். மேலும் நீங்கள் துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அனைத்தையுமே முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வை பார்க்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. ஜூன் மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களின் பயிற்சி கலவையான பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேச ராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் உறவில் பொறுமையாக இருக்க வேண்டிய நிலை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை சாதகமற்ற நிலையை குறிக்குது. இதனால் 2024 ராககேது பயிற்சியில் எந்த மாற்றமும் இல்லை. மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்குது. மேலும் ஜூன் மாதம் 2024 துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையோ என்ன மாதிரியான பலன்களையோ கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 30 நாட்களில் கிரகங்களின் பயிற்சியால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஜூன் மாதத்தில் புதன் 3 முறை பயிற்சியாக இருக்கார். மேலும் ஜூன் 1 முதல் 14 வரை ரிஷப ராசியில் மற்றும் ஜூன் 15 முதல் 29 வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் 30 இருந்து கடக ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாரு. அதே போல் திடீர் யோகமும் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியால் உருவாக போகுது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 12 வரை ஆட்சி பெற்ற ரிஷபராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு செல்கிறாரு. இதனால் உங்களுக்கு நிறைய விதமான பலன்களும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 30 நாட்களில் தொடக்கம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிக அளவில் ஏற்படும். திடீர் வரவு செலவும் ஏற்படும். கடினமாக முயற்சி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் உங்களுடைய தொழில் மந்தமாக நடக்கும். திடீர் பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் அதிக அளவில் காணப்படும். மேலும் வேலையின் நெருக்கடி, பணிசுமை அதிகரிப்பு, உடல் ரீதியான பாதிப்பு, லாபகரமான பயணங்கள் என இப்படிப்பட்ட வெவ்வேறு மாற்றங்களுடைய நாட்களாகத்தான் இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த 30 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 30 நாட்களில் கலவையான நாட்களாகவே இருக்க போகுது. அதாவது கலவை நிறைந்த பலன்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வரும் எந்த வாய்ப்பையும் நீங்கள் இழக்காமல் இருக்க முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் வாரத்திற்கு பின்னர் தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் நீங்கள் மேற்கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றல் அதிக அளவில் காணப்படும். பணியிடத்தை பொறுத்தவரையில் பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களின் பணியை பாராட்டுவார்கள். இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களின் அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். மேலும் இந்த 30 நாட்களில் 2வது பாதையில் காதல் கைகூடி வரும்.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையோடு நெருக்கம் அதிக அளவில் காணப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்கு மிக்க நபர்களோடு தொடர்பு கொள்ள அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களால் உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் மட்டும்தான் நடக்கும். அந்த பலன்கள் கூட நல்ல பலன்களாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும். உங்கள் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிக அளவில் இந்த 30 நாட்களில் காணப்படும். மேலும் நிலம், கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைவீர்கள். தினசரி வருமானம் அதிகரிக்கும். மேலும் செவ்வாய் மேச ராசியில் ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருசக ரோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். இதனால் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதத்தில் முதல் பாதியில் கலவையான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். மேலும் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 30 நாட்களில் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுவது அல்லது கோபத்தில் எந்த முடிவும் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல விஷயமா இருந்தாலுமே இது தப்பான கண்ணோட்டத்தில் முடிந்துடும். அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் முடிவெடுப்பது, அதாவது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் வருந்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். தொடக்கத்தில் உங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலுமே நீங்கள் சிறப்பான கவனத்தை செலுத்துவது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் உங்கள் பழைய நோய்கள் வெளிப்படலாம். இதன் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். மேலும் வேலைகள் கூடுதல் பணி சுமைகள் இருக்கும். இதனால் நீங்கள் கடினமாக உழைக்க சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்க விட்டாலுமே லாபத்தில் எந்த குறையுமே உங்களுக்கு இருக்காது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க தடங்கல்கள் மற்றும் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டிய நிலைகள் வரும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெற முடியும். மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது அதைவிட ரொம்ப நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 30 நாட்களுக்குள்ள சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்களும் கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிக அளவில் காணப்படும். கொடுத்த வேலையை திறமையோடு செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த 30 நாட்களில் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிக அளவில் தோன்றிக் கொண்டே இருக்கும். மேலும் நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தை நீங்கள் ஈஸியாக வெற்றி பெறுவீர்கள். மேலும் மனதில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. மேலும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 30 நாட்களில் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்க்க போகிறாங்க, அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே என்னென்ன தேதிக்கு பயணம் பண்ணுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.